الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்நாளில் மிக சிறந்த நாட்களை இன்னும் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். ஆயுட்காலத்துடைய நாட்களில் ஆக சிறந்த நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களிலும் ஆக சிறந்த நாள் அந்த ஈதுல் அல்ஹா, அஅ்லமுல் ஐயாம் யௌமுன் நஹர், நாட்களில் மிக மகத்தானது பெருநாளுடைய அந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஈதுல் அல்ஹாவுடைய மிக சிறந்த தினத்தில் மிக சிறந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழிகாட்டியது மாஅமில ஆதமியுன், ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய பெருநாளுடைய தினத்துடைய அமால்களில் ஆக சிறந்தது இஹ்ராகுத்தம், அல்லாஹ் ஆக விரும்பக்கூடியது இரத்தம் ஓட்டுவதாகும். ஆக சிறந்த நாள் ஆயுளில் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஆக சிறந்த நாளில் ஆக சிறந்த அமல் சுப்ஹானல்லாஹ், வ இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்ஃபாரிஹா, அது அதனுடைய உரோமங்களோடு குழம்புகளோடு கியாமத்திலே வரும். அது நிலத்திற்கு முன்னால் அந்த இரத்தம், அறுக்கக்கூடிய இரத்தம் எவ்வளவு வேகமாக சீறி நிலத்தில் போய் சேருமோ அதை விட வேகமாக அல்லாஹ்விடத்திலே அந்த நல்லெண்ணமும் அந்த அவருடைய நீயத்தும் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றது. கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் இந்த உலஹியாவுடைய இந்த அமலை நிறைவேற்றுகின்ற வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறானோ நியத்தை செய்து கொள்ளுங்கள். இது ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ் என்னுடைய ஆயுளில் தந்திருக்கக்கூடிய மிக மகத்தானது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிற நான் இந்த நாட்களில் இந்த அமால்களை கொண்டுதான் நான் உயிர்ப்பிக்க வேண்டும். என்னால் ஒரு ஆடு கொடுக்க முடியுமாக இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லது ஒரு முழுமையும் தனிமையாக ஒரு மாடு கொடுக்க முடியுமாக இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லது என்னால் 2 மாடுகள் கொடுக்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். 63 தன்னுடைய கையால் அறுத்தார்கள். 27 அலிரதி அல்லாஹு தஆலா அறுத்தார்கள். ஃபாத்திமா அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், கூமி ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீயும் உன்னுடைய உலஹியாவை நிறைவேற்றி விடுவாயாக. கண்ணியமானவர்களே, சில பெண்கள் இன்றும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கிற அந்த பெருநாளுடைய ஆடையினுடைய செலவை குறைத்து அவர்களிடத்தில் இருக்கிற மேலதிகமான நகைகளை விற்றாகிலும் இந்த உலஹியாவுடைய இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு முனைப்போடு இன்றும் அல்லாஹு அக்பர் இந்த கடமையை நிறைவேற்ற ஆசையோடு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்பு இருக்கிறது, உலஹியா கொடுக்கவில்லை என்றிருந்தால் நீங்கள் யாரும் பெருநாளை எதிர்பார்க்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உலஹியாவுடைய வசதி வாய்ப்பை அடைந்தும் கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, நாங்கள் தொழுகின்ற இடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த உலஹியாவுடைய மகத்தான கடமையை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை, வசதியை உண்டாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.